ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா செலிபிரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கோலாகலமா கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதையே வந்து ரொம்ப அழகா வந்து டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறாங்க. நடிகர்கள் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் கல்யாணமும் பெரிய அளவுல பேசப்படும், டிவோர்ஸும் பெரிய அளவுல பேசப்படும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது அவ்வளோ காதல் இருக்கும் அவங்களுக்குள்ள. அதே மாதிரி டிவோர்ஸ் பண்ணும்போது அவ்வளோ வெறுப்புகள் இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அந்த வகையில ரீசெண்டா நிறைய நடிகர் நடிகைகள் வந்து டிவோர்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லைனா அனௌன்ஸ் பண்ணிட்டே வந்தாங்க. ஆனா ஒரு சில கப்பிள் வந்து பாக்குறப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப கியூட் கப்பிளா கல்யாணமான அந்த டேஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வலம் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் சொல்லலாம். அதுல ஒரு ரொம்ப கியூட் கப்பிள் அப்படின்னா அது வந்து நம்ம சூர்யா ஜோதிகா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கீதா கிருஷ், இவங்களும் வந்து ஒரு சூப்பரான கப்பிள். எப்பவுமே எங்கேயுமே யாரையும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. ரொம்ப வந்து சைல்டிஷா பேசுவாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கப்பிள்ஸ் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா இவங்களுக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு. சங்கீதா அண்ட் கிறிஷ் வந்து டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால ரொம்பவே ஹாட்டா போய்கிட்டு இருக்கு. ஆனா அது உண்மையா பொய்யா அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நடந்தது என்ன அப்படிங்கிற உண்மையை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். சங்கீதாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஹீரோயினா அறிமுகமானது தமிழ் கிடையாது, மலையாளத்துல அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் படம் வேற லெவல்ல போனதுனால அதுக்கப்புறம் தமிழ்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த படமும் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அடுத்து தெலுங்குல இருந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தது. தெலுங்குல அவங்க போய் பண்ண படமும் இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பெரிய அளவுல பேசப்படல. ஆனா தெலுங்குல அப்படின்னு எடுத்துக்கிறப்போ எல்லா முன்னணி நடிகர்களுக்குமே ஜோடியா வந்து சங்கீதா நடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த காலகட்டத்துல தெலுங்குல இருந்த அந்த ஹீரோயின்ஸை விட சங்கீதாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லா படத்துலயும் சங்கீதாவை புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே சங்கீதா வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டை விட தமிழ் சினிமாவோட எனக்கு தெலுங்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு தெலுங்கு மக்கள் தான் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களாலதான் இன்னைக்கு நான் ஒரு பெரிய நடிகையா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. தெலுங்குல சங்கீதா ஒரு பெரிய ஹீரோயின் அப்படின்ற மாதிரியான பேர் வாங்கியிருந்தாங்க. இப்போ அவங்க பாத்தீங்கன்னா 90s ஹீரோயின்ஸ் கூட எப்பவுமே ஒரு கேங்கா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க. சங்கீதா கொடுக்குற எல்லா இன்டர்வியூலயும் பாத்தீங்கன்னா கிறிஷ வந்து விட்டு கொடுக்காம பேசியிருப்பாங்க. பட் வீட்டுல நார்மலா என்ன நடக்குமோ, ஃபேக்ட் என்ன இருக்குமோ அதை வந்து ஓப்பனாவே சொல்லியிருப்பாங்க. சமைக்கலன்னா அவர் என்ன கொட்டுவாரு, இப்படி பண்ணா திட்டுவாரு, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு, எப்பவுமே வந்து கத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்லாம் வந்து சங்கீதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நடிகை வந்து சங்கீதா. ஏன்னா அவங்க வந்து நிறைய ஷோல ஜட்ஜாலாம் வருவாங்க. அதுலயே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் அவங்களோட கமெண்ட், அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே. ஸோ சங்கீதா அப்படின்னாலே அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஸோ எதனால திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தது, ஏன் திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆக போகுதுன்ற ஒரு டாக் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதா வந்து இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து சங்கீதா கிருஷ் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து சங்கீதா ஆக்டர் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்களா. பட் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணல, புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க ஆக்டர் அப்படின்னு சொல்லி. அபிஷியலா ப்ரொஃபஷனலா ஒண்ணு வேணும் அப்படின்றதுக்காக அதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. உடனே இவங்க வந்து கிறிஷோட பேரை எடுத்துட்டு தான் இவங்க ஆக்டர்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா நடிகர் நடிகைகளுமே ஃபர்ஸ்ட் தன்னோட டிவோர்ஸ் ஆக போகுதுன்ற அந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி தான் இன்டைரக்டா சொல்லுவாங்க. பேரை ரிமூவ் பண்றது, பேஜ்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் ரிமூவ் பண்றது, இப்படியெல்லாம் தான் வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் இப்ப சங்கீதாவும் பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. ஸோ அந்த குழந்தையோட எதிர்காலத்தை வந்து அவங்க யோசிக்கவே இல்லை. இவ்வளோ வருஷங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டு இதுக்கப்புறம் பிரிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ரெண்டு பேர் பிரியவே இல்லை, நாங்க பிரிய போறதே இல்லை அப்படின்னு சொல்லி சங்கீதாவே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு கிறிஷோட பேரை ரிமூவ் பண்ணவே இல்லை, புதுசா ஒரு ஐடி கிரியேட் பண்றதுக்காக தான் சங்கீதா ஆக்டர்னு போட்டிருக்கேன். ஸோ டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போ நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரியே அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கிசுகிசுக்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. பட் இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னால வந்து ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சங்கீதா கிருஷ் வந்து ரெண்டு பேரோட வீட்லயுமே ஒத்துக்காம தான் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்து கல்யாணம் பண்ணாங்க. மேபி இப்போ வரைக்கும் பெரிய அளவுல அவங்க ஃபேமிலிஸ் கூட டச்சே கிடையாது. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனாலதான் இவ்வளோ வருஷங்கள் ரொம்ப ஒரு கியூட்டான கப்பலா வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விமர்சனம் இவங்க மேல இருந்துச்சு. என்ன அப்படின்னா,
சங்கீதா வந்து கிறிஷை விட வயசுல ரொம்ப பெரியவங்க, ஆனா வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் சங்கீதா சொல்லியிருந்தாங்க, கிறிஷோட ஏஜ் இது, என்னோட ஏஜ் இது. அவர் பார்க்க அப்படி யங்கா இருக்காரு. நான் குண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு மேபி மெச்சூர்டான ஏஜா தெரியுது. ஆனா என்னோட ஏஜ் ரொம்ப கம்மி தாங்க அவரை விட நான் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவங்க வந்து ஓப்பனா விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல யாருமே அவங்கள பத்தி கான்ட்ரவர்சியாவும் சரி, அவங்கள பத்தி நெகட்டிவாவும் சரி பேசவும் கூடாது, பேசவும் முடியாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துக்கும் அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ சங்கீதா கிறிஷ் டிவோர்ஸ் அப்படிங்கிறது சுத்தமான ஒரு பொய் வதந்தி அப்படின்றது தான் 100% உண்மை. ஸோ இதை யாரும் வந்து நம்ப வேண்டாம். இதை வச்சு யாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணி நல்லா இருக்கிற குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம் அப்படின்னுமே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்க யாரும் எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும், யாரும் எதுவும் பேசாம இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சங்கீதா வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் ஒன்றும் பிரிய போறதும் கிடையாது, டிவோர்ஸ் ஆக போறதும் கிடையாது. ஆல்ரெடி ஆனவங்க அது முடிஞ்சு போச்சு, அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பட் நல்லா இருக்கிறவங்களே ஏங்க இப்படி டிவோர்ஸ்னு சொல்லி வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை யாரும் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சினிமா ஆர்வலர்களும் சரி, சங்கீதாவும் சரி, இது சம்பந்தப்பட்ட மீடியாக்கள், நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேவையில்லாம பொய் வதந்திகளை யாரும் பரப்பவும் வேண்டாம், யாரும் நம்பவும் வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சங்கீதா அண்ட் கிறிஷ் அந்த கியூட்டான கப்பல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய உண்மையான சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.